சந்திரா, ரேவதி எங்க இருக்கா? அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாயேன், அவகிட்ட ஒரு விஷயம் பேசணும். அவ எங்க வீட்ல இருக்கா? வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? என்ன கேள்வி இது? அந்த டிரைவர் பைய கூட எங்கேயோ ஊர் சுத்தணும்னு கிளம்பி போயிட்டா. என்ன சந்திரா சொல்ற? அவன் கூடவா வெளியே போயிருக்கா? ஆமாக்கா, அவனோட தான் போயிருக்கா. எப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணமோ அப்பையில இருந்து அவன் கூட தான் ஊரை சுத்திட்டு இருக்கா. கேட்டா ஏன் புருஷன் அவர் கூட நான் ஊரை சுத்துறதுக்கு யாரும் கேக்குறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றா. நீ ஒருத்தனை மாப்பிள்ளன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியே, அவன் சுத்த வேஸ்ட். இது வரைக்கும் ரேவதி விஷயத்துல ஏதாவது செஞ்சிருக்கானா? அவனை நம்பி எப்படி கூட்டிட்டு வந்தேனே எனக்கு தெரியலக்கா. ஜாக், ஜாக், எஸ் ஆண்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரேவதி எப்படி என் வழி கொண்டு வரலானே ஐ வாஸ் திங்கிங், யூ நோ. மண்ணாங்கட்டி, நீ திங்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 6 மாசம் போயிடும் போல இருக்கே. மூணாண்டி, நீங்க என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. என்னது 3 ஆண்டியா? ஆமா, சந்திரனை இங்கிலீஷ்ல 3 தானே சொல்லுவாங்க. அதான் சந்திராங்கிற பேரை ஷார்ட்டா மூணாண்டின்னு கூப்பிடுறேன். இத பாரு, நீ என்ன ஆன்டினே கூப்பிடு. இந்த 3 ஆண்டி அப்படிலாம் அவனு கூப்பிட வேணாம். நோ 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 நோ, நான் உங்களை மூணாண்டி தான் கூப்பிடுவேன். சரி, அதை விடுறி. ஜாக், ரேவதிக்கு உன் மேல ஈர்ப்பு வர மாதிரி எதுவும் செய்யாம இருந்தா அவ மனசுல நீ எப்படி இடம் பிடிப்ப? ஆண்டி, நானும் ட்ரை பண்ணாம இல்ல. அதெல்லாம் மொக்கையாயிடுச்சுன்னு தான் இப்ப புதுசா ஒரு ஐடியா பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான்? நான் ரேவதிய ஜாகிங் கூட்டு போலான்னு இருக்கேன். அப்ப நீங்களும் வரணும், மூணாண்டியும் வரணும். ஜாகிங் கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? நான் ஒரு 4 அடியாளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க நம்ம ஜாகிங் போகும்போது ரேவதி கிட்ட வந்து ஈவ்டீசிங் பண்ணுவாங்க. அப்ப நான் ஹீரோ கணக்கா அவங்க கிட்ட சண்டைய போட்டு ரேவதியை நான் காப்பாத்திடுவேன். அப்ப ரேவதி என் மேல இம்ப்ரெஸ் ஆவா. அது லவ்வா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருவேன். இதுதான் நான் யோசிச்ச பிளானு. எப்படி என் பிளானு? சூப்பரா இருக்குல்ல? டேய், இதெல்லாம் ஒரு பிளானாடா? ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படி பிளான் பண்ணா ரேவதி மனசுல இடம் பிடிக்க முடியாது. நான் நிறைய ஓல்டு மூவிஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன். அதுல எல்லாம் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா இது நல்ல பிளான் தான் மூணாண்டி. அக்கா, இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இவன் லூசுத்தனமா ஏதாவது பண்ணா ஜென்மத்துக்கும் ரேவதி மனசுல இடம் பிடிக்க முடியாது. ஆண்டி, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் அமெரிக்கால இருந்து வந்ததே ரேவதியை மேரேஜ் பண்றதுக்கு தான். அவளை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அவளை நான் மிஸ்ஸஸ் ஆக்கலாங்கிற ஐடியால தானே இருக்கேன். இனிமே பாருங்க, என் பிளான் சும்மா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. விட்ரி, அவர்தான் உறுதியா இருக்காருல்ல, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னமோ பண்ணி தொலைக்கட்டும். தேங்க்யூ ஆண்டி. அக்கா, நான் சொன்னேன்ல 4 பேர் ஊரை சுத்திட்டு வராங்க பாரு. கண்டிப்பா பணத்தோட வந்துருவாரு. நாங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு தானே வந்தோம். பணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். சேட்டு கிட்ட பணத்தை வாங்கி அந்த இடத்த நம்ம பேருக்கு எழுதி வாங்கினதும் அப்புறம் அந்த சிலை திறப்பு விழாவை நடக்க விடாம பண்ணணும். அத பார்த்து அந்த டிரைவர் பையன் நொந்து சாகணும். சவால்ல தோத்து அந்த வீட்டை விட்டே ஓடணும். மர்மவளே, நீ சொன்னதெல்லாம் நடக்கத்தான் போகுது. முதல்ல இடத்த நம்ம பேருக்கு மாத்துவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் நீ சொன்னதெல்லாம் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம். என்ன, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் செட்டு. அப்புறம் என்ன, பணத்தை கொடுங்க. அந்த இடத்த உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் அவசரப்படாத செட்டு. நாங்க பணத்துக்கு இன்னொரு சேட்டுக்கிட்ட ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவரு பணத்தோட கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்தோடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பணத்தை என் கையில கொண்டு வராம இப்படி பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். செட்டு, கொஞ்சம் பொறுத்துக்க செட்டு. நாங்க சொன்னாலும் இப்ப வந்துடுவாரு.
சேட்டு நாங்க சொன்ன ஆளு இவருதான். வணக்கம் சார். வணக்கம். வாங்க சேட்டு. என்ன எல்லாரும் முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்ல இப்பதான் வந்தோம். அப்புறம் இவங்க தான் என் ஒய்ஃப் சந்திரா. வணக்கம். சேட்டு இப்ப இவருக்கு தான் 50 கோடி பணம் கொடுக்கணும். பணம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? பணம் கார்ல இருக்கிறவர்கிட்ட இருக்கு. பணம் கார்ல இருக்கிறவர்கிட்டயா? அப்ப சேட்டு பணம் உங்களோடது இல்லையா? எனக்கு மேல ஒரு பாஸ் இருக்காரு, அவரு தான் பணத்தை கொடுப்பாரு. என்னது, உங்களுக்கு மேல ஒரு பாஸ் இருக்காரா? ஆமா, நீங்க கேட்ட அமௌண்ட் பெருசு இல்ல, அதான் எங்க பாஸே நேர்லயே வந்திருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு. என்னங்க இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? பணம் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க, இல்ல கிளம்புறேன் நானு. சேட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் இவர் பாஸ் வந்திருக்காருன்னு சொல்றாருல, பணம் கிடைச்சிரும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஆமா சேட்டு, கடைசி நேரத்துல காரியத்தை கெடுத்துறாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் ஒரு பாஸ் வர்றாருல்ல, பணம் வந்துரும் சேட்டு. என்னமோ உங்க டீலிங்க சரியில்லை. சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பணத்தை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். ஆமா, உங்களுக்கு மேல ஒரு பாஸ் இருக்கிறத நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, அவர் சாதாரண ஆள் கிடையாது. சென்னையிலே ஒரு பெரிய புள்ளி. அவர் நிறைய பிசினஸ் பண்றாரு. அவர் உங்களுக்காக இங்க வரேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது நீங்க செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும்.